optoelectronic integrated circuits. Optoelectronics ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்மளோட எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆப்டிக்கல் போட்டு மிங்கிள் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறது தான் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ். அதாவது அதை பாருங்கள், இன்டகிரேட்டிங் சிலிக்கான் பேஸ்டு மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ். நம்மளோட எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் எதை பண்ணுவாங்க, சிலிக்கானில் தான் பண்ணுவோம், ஜெர்மனியில் பண்ண போகிறது கிடையாது. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் வித் போட்டானிக்ஸ். ஸோ திஸ் இஸ் OEIC. ஸோ அந்த OEICயோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் பற்றி மிக நல்லா தெரியும். எனது இன்னைக்கு டெலிகம்யூனிகேஷன், அதாவது டிகோனா ஃபைபர், அப்புறம் ரிலையன்ஸோட ப்ராட்பேண்டு, ஜியோவோட ப்ராட்பேண்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாமே என்னது ஃபர்ஸ்ட் நார்மல் ஒயர் அனுப்பியிருந்தாங்க. இப்போ வந்து நார்மல் ஒயர் லாஸஸ் அதிகமாக இருந்தது, லீக்கேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, தே ஆர் யூஸிங் த OEIC யூஸ் பண்ணுறாங்க. ஸோ OEIC டெலிகம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, தென் ரேடாரில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பற்றி உங்களுக்கு தெரியும், லேனை பற்றி, லேண்ட் பாட்லாம் இருக்குது, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பற்றி எழுதுங்க. அடுத்தது ஸ்மார்ட் பிக்சலரி. ஸ்மார்ட் பிக்சலரினா வேறு ஒன்றுமே கிடையாது, ஸ்மார்ட் பிக்சலரி இதுதான் ஸ்மார்ட் பிக்சலரி. இப்போ என்னன்னா, ஸ்மார்ட் பிக்சலரினா என்ன, ஃபர்ஸ்ட் பிக்சல்னா என்ன, அது ஒரு லைட்டோட ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதானே பிக்சல். நெக்ஸ்ட் ஸ்மார்ட்னா என்ன, இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட் வாட்சஸ்னா அனலாக் வாட்சஸ் சொல்லுவோமா, ஸ்மார்ட்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. டிஜிட்டல் இருக்கு இல்லையா, அதான் என்ன பண்ணுவாங்க ஸ்மார்ட். இப்போ டிஜிட்டல் கிட் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் கிட்ல ஸ்மார்ட்னா என்ன, 1 0, அவ்வளோதானே. ஸோ அதுவும் என்னது ஆப்டிக்கல் தான். பாருங்க, ஸ்மார்ட் பிக்சலரி. ஸ்மார்ட் பிக்சல் என்னது, காம்பினேஷன் ஆஃப் டூ ஐடியாஸ். பிக்சல் நம்ம எது இருக்கிறோம், இமேஜ் ப்ராசஸிங். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபோனில் எடுக்கும் என்ன பண்ணுறேன், பிக்சல், இந்த பிக்சல் இருக்குது, இந்த பிக்சல் நல்லா இருந்தால் தான் நிறைய ஒரு கேமரா யூஸ் பண்ண போகிறோம், பிக்சல் எவ்வளோ பிக்சல் பார்க்க போகிறோம், மெகா பிக்சல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மெகா பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி ஆகும் இமேஜோட குவாலிட்டி வரும் இல்லையா, அது ஒரு இமேஜ் ப்ராசஸிங் தான். அந்த இமேஜ் ப்ராசஸிங்கே நம்ம வந்து மொபைலில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போது பிக்சல் இமேஜ் ப்ராசஸிங். வேற என்ன இருக்கு, ஸ்மார்ட்னா என்ன, ஸ்டாண்டர்ட் electronics. Smart is the standard electronics and reflect the presence of logic circuit. So இப்போ லாஜிக் சர்க்யூட் என்ன, அதுவும் வந்து ஒரு எல்லாமே ஆப்டிக்கல் நேச்சர் தானே, அதுதான் சொல்றாங்க. பாருங்க, ஸ்மார்ட் பிக்சல் கேன் பி ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆப்டிக்கல் நேச்சர். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் பிக்சல் என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றுமே கிடையாது. பிக்சல்ன்றது நல்லா தெரியும், அது எதில் வருது, இமேஜ் ப்ராசஸிங். நம்ம மொபைல் இருக்கிறது இமேஜ் ப்ராசஸிங் தான். நெக்ஸ்ட் ஸ்மார்ட்னா என்ன, ஸ்மார்ட்னு போது அனலாக் எப்பவுமே ஸ்மார்ட் சொல்ல மாட்டோம், டிஜிட்டலில் தான் ஸ்மார்ட்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் பிக்சல்ஸ் கேன் பி ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆப்டிக்கல் இன் நேச்சர். ஸ்மார்ட், ஓகேவா, அவ்வளோதான் ஸ்மார்ட் பிக்சலரி. ஸோ இதோட அடுத்தது என்ன பார்த்தோம்னா, டிஃப்யூஸ்டு ஆப்டிக்கல் டோமோகிராஃபி. அதாவது இந்த டிஓடி நம்ம எங்கே படித்தோம், பிரஸ்ட் கேன்சரில் படிச்சிருப்போம். அதில் என்ன படித்தோம் அப்படின்னா, ஹீட்டை பேஸ் பண்ணி படித்தோம். மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் ஒன்றும் இல்லை, அந்த பிளேட்ஸ்லாம் இருக்கும்ல, பிளேட்னா என்னது, இந்த மிரர் பிளேட்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மிரர் பிளேட்ஸ் எடுத்து நார்மலாக வந்து ஓல்டன் டேஸ் எல்லாம் அந்த பிளேட்டில் என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஒரு சின்ன பிளேட் ரெக்டாங்கல் சைடில் இருக்கும், அந்த மாதிரி பிளேட்டை எடுத்து பிரஸ்ட்டை சுற்றி வச்சுட்டு, இப்போ என்ன ஆகும்னா, நார்மல் பிரஸ்ட்னா டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும், எந்த பிரஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்கோ அப்போ கேன்சர் பிரச்சனை ஆகும், ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ பேஸ்ட் ஆன் த கலரை வச்சு நம்ம என்ன பண்ணோம், அப்போ வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அது வந்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில். இப்போ இதில் என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் OEIC யூஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்க, OEICயில் நல்லா பார்த்து தெரியும், இது வந்து இன்புட், இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். அதாவது SOF என்னது, சோர்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர், DOFனா டிடெக்ஷன் ஆப்டிக்கல் ஃபைபர், ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து இங்கே வந்து ஆப்டிக்கல் அனுப்ப போகிறாங்க. அனுப்பிட்டு தான் பொழுது ஃபுல்லாக பிரஸ்ட்டில் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறோம், எடுத்து போகிறோம். இது வந்து பிரஸ்ட்டுக்கு மேலே இருந்து சுற்றி இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா, ஏதாவது பிரஸ்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா பிரஸ்ட்டில், எந்த டிஷ்யூ ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணும், அப்சார்ப்ஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் ஒரு சில டிஷ்யூ என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் த அவுட்புட் we will judge என்ன பண்ணலாம், whether the cancer is there or not, it is a normal or mild cancer அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுவும் வந்து OEIC அப்ளிகேஷன் தான். அது SOF இங்கே சென்ட் பண்ண போகிறோம், இங்கே என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ ரிசீவ் பண்ணும்போது ஏதாவது இந்த பிரஸ்டோட பிக்சல்ஸ் பிரஸ்ட் சுற்றி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு டிஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த டிஷ்யூஸ் என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணோம், ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பேஸ்ட் ஆன் தட் we will find whether the cancer is there or not. ஓகேவா. ஸோ இது வந்து OEIC another application. ஸோ அப்போ
நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓஇஐசியோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது டெலிகம்யூனிகேஷன், ரேடார், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ், ஸ்மார்ட் பிக்சல், டிஃப்யூஸ்டு, அப்புறம் ஆப்டிக்கல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்டிக்கல் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்னு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அதில் இதாக இருக்குது ஆப்டிக்கல் டோமோகிராஃபி, ஸோ கண்டினியூஸ் வேவ், ஃப்ரீக்வன்சி வேவ், டைம் டொமைன். இது வந்து அதோட அடுத்த அப்ளிகேஷன். வெரி கிளியர். ஸோ இப்போது இது வந்து ஒரு 13 மார்க் கொஷினில் வரலாம். ஓஇஐசியோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் ஸ்மார்ட் பிக்சல் என்னன்னு கேட்டீங்க. அதனால தான் சொன்னேன். ஸ்மார்ட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, நார்மலாக டிஜிட்டல், பிக்சல்ன்றது ஒரு இமேஜ் ப்ராசஸிங் டேர்ம். ரெண்டுமே வந்து லைட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணி நம்ம ஸ்மார்ட் பிக்சல்னு கொண்டு வந்திருக்கோம். இதுவும் அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ரிசீவர்ஸ். ஒன்றுமே இல்லைப்பா, இன்டகிரேட்டட் ரிசீவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னது, நார்மலாக வந்து ஓஇஐசி இருக்குல்ல, அதை 3 டைமென்ஷனில் கொண்டு வர முடியுமா? இப்போ 2G 3G அந்த மாதிரி அட்வான்ஸ், அதை ஜி சொல்லுன்னு. ஸோ அட்வான்ஸ் வந்துட்டுல அந்த மாதிரி என்ன பண்ணா 2D மாடலிங் தெரியும் இல்லையா, ஆட்டோகேட்ல பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 3D மாடலிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதே 3DBயை இதை கொண்டு வர முடியுமா? கிரியேட்டிங் 3-dimensional functionality is the primary objective of OEIC. OEICயோட மெயினான எய்ம் என்ன பண்ணணும், 3-dimensional ஃபங்க்ஷனலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் போட்டோ ரிசீவர் சொல்லி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, போட்டோ டிடெக்டர், ப்ரீ ஆம்பிளிஃபையர், இது ரெண்டும் சேர்ந்து ஃப்ரண்ட் எண்ட். நெக்ஸ்ட் இருக்கு ஈக்குவலைசர் அண்ட் டிசிஷன் சர்க்யூட் இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து பேக் எண்ட். முடிஞ்சு போச்சு, ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்புட்டில் ஆப்டிக்கல் சிக்னல் கொடுக்குறாங்க, அவுட்புட்ல என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறுது. அதாவது ஆப்டிக்கல் சிக்னல் உள்ள என்னெல்லாம் மெசேஜ் இருக்கோ அந்த மெசேஜ் தான் எங்கே போகுது, எலக்ட்ரிக்கல் சிக்னல் அதே மெசேஜ் இருக்கும். மெசேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது வேற ஒரு வார்த்தையே போகாது. ஓகேவா? என்ன சொன்னமோ அது என்ன ஆகுது, ஆப்டிக்கல்ல இருந்து எலக்ட்ரிக்கலாக மாறி போகுது. ஏன்னா ஒரு சில இடத்துல ஆப்டிக்கலால் போக முடியும், ஒரு சில இடத்துல என்ன பண்ண முடியாது, ஆப்டிக்கல் எக்கோ போக முடியாது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, எலக்ட்ரிக்கலாக மாற்றி அமுச்சு விடுறாங்க. ஸோ இதுதான் உன்னோட ஃப்ரண்ட் எண்டு, இது வந்து உன்னோட பேக் எண்ட். இது ஈக்குவலைசரும் டிசிஷன் சர்க்யூட்டும் பேக் எண்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த போட்டோ டிடெக்டரோட அட்வான்டேஜ், ப்ரீ ஆம்பிளிஃபையர் அட்வான்டேஜ். ஒன்னா இந்த போட்டோ டிடெக்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும், போட்டோ டிடெக்டர் ஹை குவாண்டம் எஃபிஷியன்சி, லோ கெப்பாசிட்டன்ஸ், ஸ்மால் ரெஸ்பான்ஸ் சம்திங் கொடுப்பாங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் இல்லையா, அந்த ப்ரீ ஆம்பிளிஃபையரோட அட்வான்டேஜஸ் என்ன பண்ணு சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் ரிசீவர். அதில் இன்டெகிரேஷன் ஸ்கீம்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, அதாவது இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குறாங்கல்ல, ஒன்னா சேர்த்து ஒரு ஒரே பாட்டிலில் போடுறது என்ன சொல்லுவாங்க, இன்டெகிரேஷன். அதாவது வேற வேற பாட்டில்ஸ், சாக்லேட்டு எல்லாமே இருந்தால் என்ன பண்ண, எடுத்து ஒரே பாட்டிலில் போடும்போது ஆகுது, ஆலா இன்டெகிரேட்டட் அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இன்டெகிரேஷன் ஸ்கீம் தான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ணாங்க இல்லையா. அதில் வந்து என்னென்ன ஸ்கீம்ல இருக்குன்னா, ஏ ஸ்கீம், பி ஸ்கீம், சி ஸ்கீம். ஏன்னா லோ இன்புட் இம்பிடன்ஸ், பினா ஹை இன்புட் இம்பிடன்ஸ், சினா டிரான்ஸ் இன்புட் இம்பிடன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி மென்ஷன். ஸோ இந்த இடத்துல லோ இன்புட் இம்பிடன்ஸ், ஹை இன்புட் இம்பிடன்ஸ் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இன்புட் இம்பிடன்ஸ் எதுக்கு கம்மி, டிரான்சிஸ்டர் கம்மி. இன்புட் இம்பிடன்ஸ் எதுக்கு அதிகம், ஃபெட். அதை விட எதுக்கு அதிகம், மாஸ்ஃபெட். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இன்புட் இம்பிடன்ஸ் இப்போ நார்மலா லோ இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணலாம், ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல இன்புட் இம்பிடன்ஸ் அதிகம் என்ன பண்ண முடியும், ஃபெட்டை யூஸ் பண்ண முடியும். தென் இது வந்து டிரான்ஸ், இன்புட்ல இருந்து அவுட்புட் போகுது, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, schemes A and B mentioned commonly used. The FET can also used as an active feedback element, replacing the passive components and increasing the impedance value. அவ்வளவுதான். ஸோ ரெசிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிவ், என்ன அதுக்கு நம்ம வந்து ஒன்றுமே சப்ளையே கிடையாது, அது பாட்டு என்ன பண்ணோம், சப்ளை இருக்கோ இல்லையோ, ஒரு ரெசிஸ்டர் பண்ணி ரெசிஸ்டருக்கு தனியாக சப்ளை கொடுக்குறோமா, கொடுக்க மாட்டோம், பட் இட் வில் பி ஒர்க். அதுதான் பாசிவ். பட் ஆக்டிவ் காம்பனன்ட் அப்படின்னா இருக்கும், அதுக்கு நம்ம சப்ளை கொடுப்போம். டிரான்சிஸ்டர் சப்ளை கொடுத்து தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? எமிட்டர் பேஸ் ஃபார்வர்ட் பேஸ், கட்டர் பேஸ் ரிவர்ஸ் பேஸ். அதே மாதிரி ஜேஃபிட், எமிட்டர் பேஸ் ரிவர்ஸ் பேஸ், சாரி கேட் ட்ரைன் சோர்ஸா. ஸோ அதில் இது விஜிஎஸ் விடிஎஸ் சொல்லி சப்ளை கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும்ல. ஸோ அதான் சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பாசிவ், அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஃபெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஃபெட் யூஸ் பண்ண என்ன பண்ணலாம், மாஸ்ஃபெட்டை யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணால் நம்ம டிரான்சிஸ்டர் பண்ண லோ இன்புட் இம்பிடன்ஸ், டிரான்சிஸ்டருக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் என்ன பண்ண முடியும், அதுக்காக ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்டு போக முடியாது. ஏன், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தால்
கண்டிப்பாக என்ன ஆகும், ஹீட் அதிகமாகி சர்க்யூட் டேமேஜ் ஆகிடும், அதே சமயத்தில் வெயிட் ஆகிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டெட் ஆஃப் ரெசிஸ்டர் we are using the FET. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ், லோ ஹை டிசைன் ட்ரான்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎன்பி பேஸ்டு ஃப்ரண்ட் எண்ட் ஃபோட்டோ ரிசீவர். எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் அப்புறம் இது படிக்கிறோமா அது படிக்கிறோமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் என்ன சொல்கிறனோ அதை வச்சுட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதினா போதும். படிக்க முடியல ஒன்றுனா காதுலையாவது கேட்டுக்கும். ரைட்டா? ஐஎன்பி பேஸ்டு இதில் பார்த்தீங்கன்னா மோட் ஃபிட் அப்படின்றோம். என்னது மோட் ஃபிட்னா, மாடுலேஷன் டோப்டு ஃபிட். இது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் லேயர் ஆஃப் அன்டோப்டு லோ பேண்ட் கேப் மெட்டீரியல் ஃபார்மிங் ஹெட்ரோஜங்ஷன் வித் ஹைலி டோப்டு ஹை பேண்ட் கேப். ஒன்றுமே இல்லைவா, இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கங்க, ஒன்று அன்டோப்பிங், அதாவது டோப் பண்ணல, இன்னொன்று டோப் பண்ணிட்டேன். டோப் பண்ணாது எப்படி இருக்கும், பேண்ட் கேப் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா, டோப் பண்ணது எப்படி இருக்கும், பேண்ட் கேப் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து ஹெவிலி டோப்டு, அதாவது ஹை பேண்ட் கேப்ல இருந்து லோ பேண்ட் கேப் வருது. இப்போ தண்ணி எடுத்துக்கணும் வச்சுக்க, என்ன பண்ணும், எங்கே அதிகமாக இருக்கும் அங்கேருந்து கீழே தானே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி எங்கே தண்ணி கம்மியாக இருக்கும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா, அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ தான் சொல்லியிருக்காங்க லோ பேண்ட் கேப், அதாவது அன்டோப்டு. ஓகேவா? அன்டோப்டு லோ பேண்ட் கேப். ஹை டோப்டு ஹை பேண்ட் கேப். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண, ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா பண்ண மாதிரி ஆகுது. ஸோ டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆஃப் த டூ லேயர், எலக்ட்ரான்ஸ் ஆர் transferred from high band gap material to low band gap material. Quasi two dimensional electron gas 2D EG. EG na electron gas. புரியுதா? ஸோ அதாவது ஒன்றுமே இல்லை, ரெண்டு மெட்டீரியல் எடுத்துக்கிறாங்க, ஒன்று வந்து அன்டோப்டு, இன்னொன்று டோப்டு. அன்டோப்டு எப்படி இருக்கும், அதோட பேண்ட் கேப் கம்மியாக இருக்கும், டோப்டுனா பேண்ட் கேப் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இது அன்டோப்டு டோப்டு ரெண்டும் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, டோப்டு இருக்கு இல்லையா, அதில் ஹை பேண்ட் கேப் இருக்குல்ல, அங்கே எலக்ட்ரான் கீழே எங்கே வருது, அன்டோப்பில் கூட லோ பேண்ட் கேப் வருது. ஸோ அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அது ஒரு எலக்ட்ரான் கேஸாக மாதிரி வெளியே வருது. ஓகேவா? ஸோ இதோட அடுத்தது பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை, இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் எஸ்ஐ ஐஎன்பி சப்ஸ்டேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ரேஞ்சிலையும் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் ஸ்டோரி எழுதினா போதும். இங்கே பாரு, த மோட் ஃபிட் ஸ்ட்ரக்சர் அட்வான்டேஜ், ஓகேவா? ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜ். நீங்கள் நான் சொன்னதை வந்து ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே வந்து ஒன்று லோ பேண்ட் கேப், இன்னொன்று ஹை பேண்ட் கேப், அதை எழுதினாலே போதும். ஓகேவா? அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் ஃபிட், பின் வித் ஃபிட். ஸோ அந்த பின் வித் ஃபிட் என்ன ஆகும், பின் டயோடு ஒரு ஃபிட், அது என்ன ஆகும், நாய்ஸஸ் வரும் இல்லையா, அதான் ஃபிட் பின் இன்டெகிரேஷன். ஃபிட்டையும் பின் என்ன பண்ணாங்க, ஒன்றா சேர்த்து இன்டெகிரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்ன நாய்ஸ் வரும்னா T1 T2 T3 T4 T5 T6 அப்படின்னு 5-6 நாய்ஸ் வருது. ஸோ அந்த T1னா என்ன, T1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிக்னல் நாய்ஸ். ஓகேவா? T2னா தெர்மல் நாய்ஸ். இங்கே பாரு, அசோசியேட் வித் போட்டோ கரண்ட் IPH அப்படின்னு சொல்லியாச்சு. T2னா தெர்மல், T3னா ஷார்ட் நாய்ஸ், T4னா ஃபெட்டோட ஃப்ரீக்வன்சி நாய்ஸ், நெக்ஸ்ட் T5 சேனலோட கண்டக்டன்ஸ் GMனு சொல்லுவாங்கல்ல, அதோட நாய்ஸ். அப்புறம் T6னா என்னது, பஃபர் ரீஜியன்ஸ். இப்போ பார்த்தீங்க இந்த T1 இருக்கு இல்லையா, ஸோ இப்போ பாரு, இந்த T1 அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த T1 என்னென்ன வருது பாரு, 2Q சார்ஜ், IPH. T1 என்னது, எதால் ப்ரொடியூஸ் ஆகுது, T1ன்றது ஒரு சிக்னல் நாய்ஸ் ப்ரொடியூஸ் டியூ டு போட்டோ கரண்ட் IPH. ஓகேவா? Bன்றது ஃப்ளக்ஸ் டென்சிட்டியாக இருக்கும். இந்த IP1ன்றது நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா T2. T2னா என்ன நாய்ஸ், அது T2 is a thermal noise due to load resistance in high and low input impedance. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, T2ல ஹை இன்புட் இம்பிடன்ஸ் லோ இன்புட் இம்பிடன்ஸ் வரணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, 2Q IPH ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த IPH என்ன பண்றாங்க, IPH டியூ டு ஃபர்ஸ்ட் நாய்ஸ் வந்து டியூ டு போட்டோ கரண்ட் சொன்னோம். செகண்ட் நாய்ஸ் என்ன ஆகுது, IG பிளஸ் ID, அதாவது இம்பிடன்ஸை பேஸ் பண்ணி வருது. IP1 IP2 அதை நான் என்னன்னு சொல்றேன். ஸோ அடுத்து T3 T4 இதே மாதிரி தான் நாய்ஸ் வரும். ஓகேவா? ஸோ T1 என்ன நாய்ஸ், இது T1 சிக்னல் நாய்ஸ் அசோசியேட் வித் போட்டோ கரண்ட் IPH.
T2ன்றது நாய்ஸ், இம்பிடன்ஸ் ஆகிற நாய்ஸ். ஓகே, ஸோ இந்த நாய்ஸ் அப்படியே பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா IP1, IP2, IP3 அது இந்த இன்டெக்ரல்ஸ் சொல்லுவாங்கல்ல, இன்டெக்ரல்ஸ் அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் தீட்டா, ஜின்றது ஃபெட்டு. அப்புறம் ட்ராப்னு சொன்ன பாரு, எங்கே வந்து கடைசியா T6 என்னது ட்ராப். ஸோ அந்த T6 எங்கே வந்திருக்கு ட்ராப். ஸோ அந்த சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தெரியும் நம்மளுக்கு T6 T தீட்டா ட்ராப், அவ்வளோதான். T1, T2, T3, T4, T5, T6. ஃபர்ஸ்ட் இருக்கிறது சிக்னல் நாய்ஸ், நெக்ஸ்ட் வருது இம்பிடன்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசோசியேட் வித் போட்டோ கரண்ட், அதனால IPH போட்டோம். செகண்ட் என்ன பண்றோம் IG பிளஸ் ID இம்பிடன்ஸ் வச்சு வரதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CT என்னது டோட்டல். CT னா டோட்டல். ஸோ CT is equal to CGS plus CJ plus CP. CGS என்னது கேட் சோர்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், CJ னா ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ், CP னா பாராசிட்டிக் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது அது உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா CGS சோர்ஸ், CJ ஜங்ஷனா பின் டையோடு கெப்பாசிட்டன்ஸ், CP என்னது பாராசிட்டிக் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா CGS is equal to CJ plus CP. That's all. So CT is the transition capacitance or total capacitance. Then this is the signal to noise ratio. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சர்க்யூட்ல போடுறாங்க. சர்க்யூட் பெரிய விஷயம் கிடையாது. நார்மலாக என்ன பண்ணாங்கன்னா ஃபெட் டிரான்சிஸ்டர் வித் ஃபெட், அதான் சொன்னமே. இது என்னது நார்மலாகவே பின் ஃபெட், பின் வித் ஃபெட்னு சொன்னோமா. ஃபெட் பின் இன்டகிரேஷன் சொன்னோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுது ஃபெட்டும் டையோடும் பின் டையோடு. பின் டையோடுனா ஒன்றும் இல்லை, PN ஜங்ஷன் டையோடு தான். அதுக்கு இடையில வந்து ஒரு இன்ட்ரென்சிக் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபெட் பின் அதுதான் இங்கே போட்டுருவாங்க டயக்ராமில், வேற ஒன்றும் இல்லை. டையோடு அப்புறம் என்ன இருக்கு ஃபெட். என்ன ஆக்ஷன் இருக்கும், சப்ளை கொடுப்பாங்க, கனெக்ட் ஆகும், இங்கே வரும், வந்தோடனே ஆகும் இதுல இருந்து அவுட்புட் வெளியே வரப்போகுது. ஓகேவா? நார்மலா ஒரு டயோடுக்கு கொடுத்தா இன்புட் இம்பிடன்ஸ் கம்மியா இருக்கணும், என்ன பண்றாங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணவல they are adding the FET. That's all. The improvement sensitivity up to 40 dB mass MOSFET. MOSFET என்னது, MOSFET னா ரெண்டு, அதாவது அன்டோப் டோப்டு, அதான் MOSFET. அன்டோப்ல எப்படி இருக்கும், பேண்ட் கேப் கம்மியாக இருக்கும், டோப்பில் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை விட எது நல்லா இருக்கும், இந்த பின்ஃபெட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பின்ஃபெட் ஒன்றும் இல்லை, இருக்கு பற்றியா என்னது ஃபெட்டு, அதாவது டையோடு ப்ளஸ் ஃபெட்டு. இங்கேருந்து கனெக்ஷன் வரும், இது ஆன் ஆகும், அவுட்புட் வெளியே வரப்போது, இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தட்ஸ் ஆல். ஓகேவா? So next one is bandwidth consideration. Listen here, the bandwidth அப்படின்னு பார்க்கும்போது whatever it may be device. So நம்ம ஒரு frequency கண்டுபிடிக்கணும். F is equal to 1 by 2 pi RC. கரெக்டா? அது F equal to 1 by 2 pi LC ன்னு போடுவோம். வெதர் இண்டக்டர்ஸ் இருந்ததுன்னா இல்லை என்ன பண்ணுறோம் 1 by 2 pi RC ன்னு போடுவோம். 1 by அந்த RC னா என்ன, RC is the time constant. So டைமை பேஸ் பண்ணி வந்து F is equal to 1 by T. அப்போ RC வேரி ஆனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும். இப்போ நார்மலாக பார்க்கும்போது என்ன சொன்னால் ஒரு இடத்துல வந்து F1 வச்சுக்கிறேன், இன்னொரு இடத்துல F2 வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன ஆகுது, ஒரு பேண்ட்வித் தரப்போகுது. பேண்ட்வித் வரும்போது என்ன அந்த F1ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கு, RC பேஸ் பண்ணியிருக்கு. F2ன்ற ஃப்ரீக்வன்சி RC பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1. இது மைனஸ் இது என்னது பேண்ட்வித். புரியுதா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேண்ட்வித் எதை டிட்டர்மைன் பண்ணுது, நீங்கள் இது சர்க்யூட் சொன்னால் போட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு கிராஃப் ஒன்று வரும். எப்படி வரும் கிராஃப், இப்படியே இருக்கும், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து வரும் இல்லையா. ஸோ இன்க்ரீசிங் இன்க்ரீசிங் கான்ஸ்டன்ட் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப் வரும். அந்த கிராஃப்ல எந்த பாயிண்ட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எந்த பாயிண்ட்ல டிக்ரீஸ் ஆகுது. ஸோ F2 மைனஸ் F1 அதுதான் பேண்ட்வித். அந்த F எதை பேஸ் பண்ணி வருது, RC பேஸ் பண்ணி மாறும். F is equal to 1 by 2 pi RC. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணாங்க, பேண்ட்வித் பண்ணியாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஆகுது, இந்த ஆரோட வேல்யூ சியோட வேல்யூ மாற்றி போடும்போது நம்மளுக்கு வேற வேற பேண்ட்வித் வந்து கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு. இது வந்து என்னது ஈக்குவல் சர்க்யூட் ஆஃப் பின் மோட்ஃபெட்.
பின் ஃபெட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மோட் ஃபெட் பார்த்தோம், அப்புறம் என்ன பண்ணோம் பின் ஃபெட் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பண்றோம் பின்னையும் மோட் அதாவது பின்னையும் மோட் ஃபெட் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மோட் ஃபெட், அதாவது எலக்ட்ரானிக் அதிகமாக இருக்குது, அந்த எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்காங்க மூவ் பண்ணி போகிறது மோட் ஃபெட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பிண்டையோட சேர்த்து ஃபெட்டை வச்சு பார்த்தோம். அதை விட அக்யூரசி என்ன பண்ணுறோம் பின்னை வச்சு மோட் ஃபெட்டை எடுத்து போட்டு போடுறோம். அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் பின் ஹெச்பிடி போட்டோ ரிசீவர் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் சொல்ற கதையை மட்டும் கேட்டுக்கோ, புரியுதா? இதெல்லாம் படிக்கணும்னு யோசிக்காத, கதையை கேட்டுக்கோ, கேட்டுட்டு எழுது. இப்போ பாரு, பின் ஹெச்பிடி போட்டோ ரிசீவர் ஒண்ணுமே கிடையாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஹெச்பிடினா என்னது ஹெட்ரோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ன்றான். ஹெட்ரோனா என்னது ரெண்டு ஜங்ஷன், ஓமோனா ஒன்று, ஹெட்ரோனா ரெண்டு. அப்போ டிரான்சிஸ்டருக்கு எத்தனை ஜங்ஷன் இருக்கும் நார்மலாவே ரெண்டு ஜங்ஷன் தான் இருக்கும். அதை வந்து அப்படி சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. பின் ஹெச்பிடி. ஓகேவா. சரி, இதுல அந்த பி என்னது பி டைப், என்ன என் டைப். ஐன்றதுக்கு என்ன பண்றாங்க இந்த ஹெச்பிடி இருக்குல்ல டிரான்சிஸ்டர், அதை தூக்கி அந்த ஐக்கு பதில் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றாங்க. அதுவும் டிரான்சிஸ்டரோட கலெக்டர் என்ன ஆட் பண்ணுது அந்த ஐ ஆட் பண்ணு. ஐனா இன்ட்ரின்சிக் மெட்டீரியல் மாதிரி. ஓகேவா. ஸோ கலெக்டர் என்ன பண்ணுது ஐ ஆட் பண்ணுது. இந்த பின் ஹெச்பிடி நல்லா புரிஞ்சுக்கோ. பின் ஹெச்பிடியில் பின் அப்படின்றது பாசிட்டிவ், அப்புறமா பி டைப், இன்ட்ரின்சிக், என் டைப், அதோட சேர்ந்து ஹெச்பிடி சேர்க்கறாங்க. இந்த ஹெச்பிடி எங்க போய் உட்காருதுன்னா ஐல போய் உட்காந்துக்குது. அப்போ பாசிட்டிவ் ஹெச்பிடி என். ஹெச்பிடில எது வந்து ஐல வந்து கரெக்டா ஃபிட் ஆகுதுன்னா கலெக்டர் வந்து ஃபிட் ஆயிடுது. ஸோ அதான் கீழே கொடுத்துருக்காங்க. Heterojunction bipolar can be integrated with pin diode. Collector region of HBT serves as a I region. ஸோ அதை பற்றி கீழே சும்மா ஒரு பின்னா என்ன பின் ஃபெட் பார்த்தோம், பின் ஹெச்பிடி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு டயக்ராம்ஸ் இருக்கு, இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. ஓகேவா. பின் ஹெச்பிடியோட டயக்ராம். அதனால வர கொஷினுக்கு எதையுமே தெரியாம விடாத, சொல்லறதையும் புரிஞ்சுட்டு எழுது. ஓகேவா. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம், இதோட சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் வந்து பெரிய விஷயமே கிடையாது. நார்மலா என்ன பண்ணுது லைட் போகுது, லைட் போனோம்னா இது இண்டக்டர் வழியா வருது, ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் போகுது, தென் இது கனெக்ட் ஆகும், அது கனெக்ட் ஆகும், இது கனெக்ட் ஆகும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடையாது. ஒரு டார்லிங்டனோட டயக்ராம் தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியாத தோன்றது நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா போதும். ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுங்க. லைட் வருது, இங்கே போகுது, அப்புறம் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகுது, அப்போ செகண்ட் டிரான்சிஸ்டர் Q2 ஆன் ஆகுது, Q2 ஆகும்போது Q3 ஆன் ஆகும். உங்களுக்கு வந்து Q3லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அவுட்புட்டை எடுக்கிறோம். இங்கே பார்த்தோம்னா எமிட்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறதுனால இது என்ன கான்ஃபிகரேஷன், இது காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். கலெக்டர்லேருந்து அவுட்புட் எடுத்தால் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், எமிட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்தால் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். அப்போ இது என்ன கான்ஃபிகரேஷன், இது எமிட்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கலையே, அப்போ என்ன இது இதுவும் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் தான். புரியுதா. இது கலெக்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறாங்க, அப்போ என்ன கான்ஃபிகரேஷன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த சர்க்கியூட் வந்து எப்படி எக்ஸ்பிளேஷன் பண்ணோம்னா லைட் வருது, டையோட் மேலே படுது, ஐபிஹெச்ன்றது ஒரு போட்டோ கரண்ட். அங்கேயே சொன்னால அந்த போட்டோ கரண்ட் வருது, உள்ள வரும்போது Q1 டிரான்சிஸ்டர் வந்து Q1 ஆன் ஆகுது. Q1ஓட கலெக்டர் எதில் கனெக்ட் ஆயிருக்கு, Q2ஓட கனெக்ட் ஆயிருக்கு. கலெக்டர்லேருந்து அவுட்புட் எடுத்தால் அது எமிட்டர் கான்ஃபிகரேஷன். இப்போ Q2 ஆன் ஆகுது, Q2ஓட எமிட்டர் எங்கே போகுது Q3ஓட பேஸ், அப்புறம் Q3ல எமிட்டர் இருந்து அவுட்புட் எடுக்கிறதுனால இப்போ எமிட்டர் இருந்து அவுட்புட் என்னது காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது ஐ டயக்ராம். ஐ டயக்ராம்னா ஒன்றும் இல்லை, அந்த டயக்ராமில் வேவ்ஸ் வந்து பக்கத்தில் போய் வருது இல்லையா, ஒரு வேவ் வந்து இன்னொரு வேவ் நம்ம என்ன ஆகுது, என்ன ஆகும் ஒன்று ஓவர்லேப் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஐ மாதிரி உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் ஐ டயக்ராம் எதாவது படிச்சிருந்ததையும் இதை எழுதலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எங்கே படித்தாலும் எந்த யூனிட்டில் எந்த டாப்பிக்கில் எந்த புக்கில் படித்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த புக் நீங்கள் இதில் எழுதலாம். ஓஇடி அப்படின்றது கலெக்ஷன். ஓகேவா. ஸோ ஐ டயக்ராம் ஒன்றும் இல்லை, நிறைய வந்து மெஷர் வருது. அப்போ என்ன ஆகும் இது பாரு, அதுலேயே வந்து ரைஸ் டைம், ஃபால் டைம், ஓவர் ஷூட், அண்டர் ஷூட், ப்ரீ ஷூட், பல்ஸ் வித், இந்த மாதிரி ஒரு இன்க்ரீசிங் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸிங் சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ நேரம் இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ நேரம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது நம்ம ஐ டயக்ராம்ஸ் போடும்போது ஜூடோ ரேண்டம் ஜென்ரேட்டர், டிரான்ஸ்மிட்டர், ஆப்டிக்கல் லிங்க், ரிசீவர் வருது. அதாவது ஒரு வேவ் இன்னொரு வேவ் என்ன ஆகுது போய் மெர்ஜ் ஆகும்போது உனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஐ ஓப்பனிங், ஐ க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஓப்பனிங்னா 1, ஐ க்ளோஷர்னா என்னது 0. அவ்வளோதான், 1s and 0s வரப்போகுது. ஸோ இதுவும் வந்து அவ்வளோதான் வந்துருச்சா. கடைசி என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷனை பார்த்துங்க. பர்சன்டேஜ் 1 - V1/V2 நம்ம EC1ல படிச்சிருப்போம். அந்த என்டையர் டெரிவேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் இது மட்டும் எழுத போதும்.
ஓகேவா? எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு இந்த டேபிள் காலம் போட்டு சரியா? இப்போ நடத்துனது அதாவது ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா இதை நான் படிக்கல அதை நான் படிக்கலன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னதை மட்டும் காதில் கேட்டுப்போ. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேறு ஏதாவது புக்ஸில் படிச்சிருந்தாலும் அந்த ஐ டயக்ராம் பற்றி படிச்சிருந்தா அதை எழுதுங்க. ஐ டயக்ராம் 2 மார்க்ஸ்லேயும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த மேக்ஸ் ஜெண்டர் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு முடியல புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேக்ஸ் ஜெண்டருக்கு நான் வந்து வீடியோ ஒன்று போடுறேன். புரியலன்னா இல்லை ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அனுப்பக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உனக்கு வரும். சரியா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையாவது செய். சரி.